தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் விவாகம் ஏன் பால்ய விவாகம் பகுதி 2. நம் தேசாச்சாரப்படி ஸ்திரீகள் பதியை ஈஸ்வரனாக பாவித்து அதன் மூலமாக மகா பெரிய பலனான ஜன்ம நிவிருத்தியை அடைய வேண்டுமானால் சாஸ்திரத்தில் சொல்லி இருப்பதுதான் வழி. அதை விட்டுவிட்டு பெண்கள் நிறைய படிக்கிறார்கள், உத்தியோகம் பார்க்கிறார்கள், தங்கள் மனசுப்படி கல்யாணம் பண்ணிக்கொள்கிறார்கள். இதெல்லாம் நம்முடைய ப்ராக்ரஸ், முன்னேற்றம் என்று சொல்பவர்கள் சொன்னாலும் எனக்கென்னவோ இந்த பெண்கள் இப்படி பலர் கண்ணில் பட்டுக்கொண்டு சித்த விகாரங்களுக்கு ரொம்பவும் ஆளாகிற சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்களே என்றுதான் ஓயாத கவலையாக, பயமாக கூட இருக்கிறது. கட்டுப்பெட்டிகளாக இருந்து கொண்டு இப்படி பெண்களை கட்டுப்பாடு பண்ணி பால்ய விவாகம், பால்ய வைதவ்யம் போன்ற கொடூரங்களுக்கு ஆளாக்குகிறார்களே என்று சீர்திருத்தக்காரர்கள் கோபித்து கொண்டு பெண்களுடைய சமூக உரிமை போகிறது என்று அழுதால், எனக்கோ இவர்கள் சீர்திருத்தம் என்கிற பெயரில் நம் பெண்களின் மகத்தான குலதனமான கற்புக்கு ஹானி உண்டாகும்படி ஹேதுக்களை ஏற்படுத்துகிறார்களே என்று அதைவிட கோபம் வருகிறது, அழுகை வருகிறது. ஸ்திரீகள் கெட்டுப்போனால் குலக்ஷயம்தான், லோகமே போய்விடும், எல்லாரும் நரகத்துக்கு போக வேண்டியதுதான். ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயத்தே வர்ண சங்கரக சங்கரோ நரகாயைவ என்று அர்ஜுனனுக்கு அழுகை வந்த மாதிரி வருகிறது. இக்கால பெண்களும் இதற்கு சம்மதித்திருக்கிறார்களே, பெற்றவர்களும் அங்கீகரித்து பார்த்து கொண்டிருக்கிறார்களே என்பதுதான் மனசை சுடுகிறது. எல்லா ப்ராக்ரஸையும் எல்லா அட்வான்ஸையும் விட நம் பெண் குழந்தைகள் கெட்டு போய்விடக் கூடாதே என்பதுதான் எனக்கு பெரியதாக, அதே கவலையாக இருக்கிறது. படிப்பதாலும் உத்தியோகம் பார்ப்பதாலும் அப்படி ஒன்றும் நம் பெண்கள் சித்தம் கெட்டுவிடவில்லை என்று எனக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். எனக்கும் அந்த நம்பிக்கை போகவில்லை. ஆனாலும் இப்படி கண்டபடி திரிகிறார்களே, கெட்டுப்போக நிறைய சான்ஸ் இருக்கிறதே, கெடுப்பதற்கு என்றே சினிமாவும் நாவலும் பத்திரிகைகளும் இருக்கிறதே என்று பயப்படுகிறேன். அவ்வப்போது கண்ணா பின்னா என்று நடந்து விடுகிற சங்கதிகளும் வருகின்றன. தப்பு நடந்து பிறகு அதை என்ன பண்ணி மாற்றுகிறது? இப்படி 1, 2 கேஸ்கள் கூட நடக்க இந்த தேசத்தில் விடலாமா என்று மனசு கொதிக்கிறது. தாயார் தகப்பனார்களுக்கு தங்கள் பெண்களை பற்றி இருக்க வேண்டிய கவலை, பயம் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து நான் தான் படுகிறேன் போல் இருக்கிறது. எல்லாரும் கெட்டுப்போக வேண்டாம், ஆனால் ஒரு பால்ய விதவை உண்டானால் கூட களங்கம் என்று சீர்திருத்தக்காரர் சொன்னால், ஒரே ஒரு பெண் கெட்டுப்போனால் கூட அதைவிட 1000 மடங்கு களங்கம் என்று நான் பயப்படுகிறேன். வேதம் ஓதிய வேதியர்கோர் மழை, நீதி மன்னர் நெறியினர்கோர் மழை, மாதர் கற்புடை மங்கையர்கோர் மழை, மாதம் 3 மழையென பெய்யுமே என்று சொல்லி இருக்கிறது. இதிலே நீதி மன்னர் நெறி என் ஜூரிஸ்டிக்ஷனில், அதிகார எல்லைக்குள் இல்லாத விஷயம். அதனால் அதை பற்றி நான் கவலையோ சந்தோஷமோ படுவதற்கு பொறுப்பாளி இல்லை. ஆனால் வேதியரை வேதம் ஓத பண்ணுவதும், மாதர்களை கற்பு நெறி தவறக்கூடிய சான்ஸ்களுக்கு காட்டி கொடுக்காமல் காமம் புகும் முன்பே பதியை ஈஸ்வரனாக பாவிக்க கொடுத்து, அப்புறம் அவன் ஒருத்தனை அன்றி மனசில் கொஞ்சம் கூட சலிக்காத பாதிவிரத்தியத்தை ஏற்படுத்தி தருவதும் என் பொறுப்புதான். இந்த 2க்கும் என்னால் ஆனதை செய்ய வேண்டும் என்றுதான் ஓயாமல் நினைத்து கொண்டு எதையாவது திட்டங்களை போட்டு கொண்டிருக்கிறேன். கோல் ரொம்பவும் எட்டத்தில்தான் இருக்கிறது. என் பிரயத்தனத்தை விட ஜாஸ்தி வேகத்தோடு அது விலகி விலகி போய்கொண்டே இருக்கிறது. அதற்காக இந்த ரேஸில் நான் ஓய்ந்து விடக்கூடாது. அல்லது இப்போது வந்திருக்கிற நாகரிக போக்குகள் தான் சரி என்று ஆமாம் பூசாரியாக தலையாட்டி விடவும் கூடாது.
போனது போனதுதான், சீர் செய்து சாத்தியப்படாது. இப்போது ஏற்பட்டிருக்கிற கலி பிரவாகத்தை தடுத்து மாற்றுவது நடக்காத காரியம் என்று விட்டு விடுவதற்காக என்னை இங்கே பீடத்தில் உட்கார்த்தி வைத்திருக்கவில்லை. அனாதி காலமாக இந்த தேசத்தில் உயர்ந்த நிலையில் இருந்து வந்திருப்பதும் 2000 வருஷமாக இந்த மடம் பரிபாலித்து வந்திருப்பதுமான வேத அபிவிருத்தியையும் ஸ்திரீ தர்மங்களையும் என் காலத்தில் நான் வாய் மூடிக்கொண்டு வாரி கொடுத்துவிட்டு ஜகத்குரு பட்டம் சூட்டிக்கொண்டு சாக்ஷாத் பகவத்பாதாளின் பெயரை வைத்து கொண்டிருந்தால் அதை விட பெரிய தோஷம் இல்லை. பகவான் கீதையில் சொன்ன மாதிரி ஜெயாபஜயம் அவன் கையில் இருக்கிறது என்று விட்டுவிட்டு நான் பாட்டுக்கு முன்வைத்த காலை பின் வைக்காமல் என் பிரயத்தனத்தை விடாமல் பண்ணிக்கொண்டேதான் போக வேண்டும். ரிசல்ட் என்னுடைய சின்சியரிட்டியையும் அந்தரங்க சுத்தத்தையும் தபசையும் பொறுத்து அமையும். கணிசமான பலன் இதுவரைக்கும் ஏற்படவில்லை என்றால் என் சின்சியரிட்டி போதவில்லை, என் மனஸ் சுத்தமாகவில்லை, என் தபஸ் குறைச்சல் என்றுதான் அர்த்தம். லோகம் என்னை எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணினாலும் எனக்கு இப்படித்தான் தோன்றுகிறது. எல்லாம் போய்விட்டது என்றால் நான் இதை கூட சொல்ல வேண்டாம், ஒரு எத்தனமும் பண்ண வேண்டாம், மடத்தை கலைத்து விடலாம். ஆனால் போய்விடவில்லை. ஒரு சின்ன பொறி அளவுக்காவது இருக்கிறது. அது கூட இல்லையானால் நான் இத்தனை சொல்வதை கேட்டுக்கொண்டு நீங்கள் இவ்வளவு பேர் உட்கார்ந்து கொண்டே இருக்க மாட்டீர்கள். நான் சொல்கிறபடி நீங்கள் செய்வதோ செய்யாததோ ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னை இவ்வளவு தூரம் சொல்லவாவது விட்டு எதிர்த்து கோஷம் போடாமல் பொறுமையோடு கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறீர்களோ இல்லையோ? அதனால்தான் ஒரு பொறியாவது இருப்பதாக நம்பிக்கொண்டு அதை எப்படியாவது விழா வெடிக்கிற மட்டும் ஊதி ஊதி கொஞ்சம் ஜுவாலை வரும்படி செய்ய முடியுமா என்று முயன்று கொண்டிருக்கிறேன். ஜனங்களின் புது போக்குப்படியே நானும் போவது என்றால் அது பகவத்பாதாளுக்கு பண்ணுகிற துரோகம்தான். மனசில் இருப்பதை கொட்டி தீர்த்தால்தானே நல்லது. பரஸ்பரம் நீங்கள் என்னிடம் பக்தி செய்வதும் நான் ஆசீர்வாதம் செய்வதும் இருக்கட்டும், அது இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனாலும் இந்த மடம் எதற்காக ஏற்பட்டது என்று சொல்லி அந்த வழியில் உங்களை போக பண்ணாமல் உங்கள் பணத்தை மட்டும் நான் வாங்கி கொண்டால் அது பிடுங்கி அடித்து தின்கிற காரியம்தான் என்பதால் மனசை விட்டு சொன்னேன். வேத ரட்சணத்துக்காக பண்ணின முயற்சிகளில் போட்ட திட்டங்களில் பராசக்தியின் அனுகிரகத்தால் ஓரளவு நல்ல பலன் ஏற்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு வீடு அத்தியனம் இருக்கும்படி பண்ண முடியாவிட்டாலும் அடுத்த தலைமுறைக்கு அத்தியனம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடுமோ என்ற நிலைமை மாறி இப்போது அநேக வித்தியார்த்திகள் தேசம் முழுதும் பல பாடசாலைகளில் அத்தியனம், வேத பாஷ்யம் எல்லாம் படித்து பாஸ் செய்து வருகிறார்கள். இந்த கன்யா விவாகம்தான் சட்டமாகவே வந்து கையை ரொம்பவும் கட்டி போட்டு விட்டது. அரசாங்க சட்டத்துக்கு அடங்கித்தான் ஆக வேண்டும். ஒரு பெண்ணுக்கு மனோபாவ விகாரம் இல்லாத காலத்திலேயே இதுதான் தெய்வம் என்று நினைக்கும்படியாக ஒரு புருஷனின் கையில் பிடித்து கொடுத்து அந்த பழக்கம் ஊறிய பிறகு, அதாவது விகாரம் உண்டாகிற காலத்தில் தன் ஷரீரத்தை அர்ப்பணம் செய்து கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்கிற தர்மசாஸ்திரத்தின் நிரந்தரமான சட்டத்துக்கு விரோதமாகத்தான் அரசாங்க சட்டம் இருக்கிறது. என்றாலும் கூட சட்ட மறுப்பு பண்ணு என்று சொல்வது சரியில்லைதான். அதனால் எறும்பு ஊற கல் தேயும் என்கிற மாதிரி நாம் விடாமல் எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்து அவர்களுடைய மனஸ் மாறுகிறதா என்று பார்க்க வேண்டியதுதான்.